ஹாய் எவ்ரிவன், ஓம் சரவண பவ. பிரம்ம முகூர்த்த பூஜையில் என்னுடைய 16வது நாள் நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே ஒரு 4 மணி போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால நேற்றே நான் வீடெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பழைய பூவெல்லாம் எடுத்து நேற்றே நான் டஸ்ட்பினில் போட்டுட்டேன். ஏஞ்சி வாசலெல்லாம் பெருக்கி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். நேற்று நல்ல மழை, அதனால் நான் பெரிய கோலம்லாம் போடல. எப்பயுமே செவ்வாய் வெள்ளி நான் தாமரை தான் போடுவேன். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் செவ்வாய் வெள்ளிக்கு தாமரை தான் போடுவேன்ட்டு. பட் இன்றைக்கி நான் விளக்கு தான் போட்டிருந்தேன். அது சின்ன சின்னதாக தான் போட்டு அந்த விளக்குக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை ரூம் பக்கம் வந்துட்டேன். பூஜை ரூமில் பூ மாற்றிட்டு பாலும் ரெடியாக இருந்தது. அதுக்குள்ளே பாலையும் பிரசாதமாக எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்துட்டு எப்பயுமே எலுமிச்சை பழத்தில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் சிவப்பு வச்சு தான் நான் வைப்பேன். ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், அது அமாவாசை டைமில் மட்டும்தான் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அதனால் நானும் அதை மாற்றிட்டு இன்றைக்கி 2 சைடும் சிவப்பு இருக்கிற மாதிரியே வச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் வெளியில் 2 விளக்கு, பூஜை ரூமில் 4 விளக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பூஜையை நான் இப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டிட்டேன். சாம்பிராணி நான் இன்றைக்கி கொட்டாங்குச்சிலெல்லாம் காட்டலை. அந்த கடையிலே அச்சியாக விற்கும் தெரியுங்களா, அந்த வாளி மாதிரி அந்த சாம்பிராணி தான் இன்றைக்கி எல்லா இடத்துமும் காட்டிட்டு அப்புறம் வேல்மாறல் படிக்க உட்காந்துட்டேன். வேல்மாறல் இன்றைக்கி நான் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே படித்து என்னுடைய பூஜையை நான் முடித்தேன்னு நினைக்கிறேன். பூஜை ரூமில் அந்த ஸ்டார் நான் எப்பயுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். சஷ்டி டைமில் மட்டும்தான் நான் போடுவேன். நான் மஞ்சளை நல்லா பன்னீர் கலந்து தாமரை தான் போட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலன்னா பூஜை ரூமில் நான் போட்டுருப்பேன். என்னுடைய பழைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, தாமரைலாம் இருக்கும். பட் இன்றைக்கி அந்த ஸ்டாரை நான் நேற்றே க்ளீன் பண்ணுறப்ப அந்த ஸ்டார் நல்லா இருந்தது, அழைக்கவே மனசு வரல. ஸோ இன்றைக்கும் அந்த ஸ்டாரோடையே வச்சு நான் விளக்கு ஏற்றிட்டேன். தாமரை போடலான்னு பார்த்தேன். சரி, எல்லா இடமும் தொச்சன்னு ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரோடையே விட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு 5:20க்குள்ளேயே என்னுடைய பூஜை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் பூஜை பண்ணுறது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைட்டும் கொடுங்க. ஓகே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.